Hello students, we are going to discuss today in this session 12th standard economics, chapter 7, international economics, 2 mark question and answer. தற்பொழுது நாம் 12ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்திலே 7வது பாடம் பன்னாட்டு பொருளாதாரத்தினுடைய 2 மதிப்பெண் வினா விடைகளை பார்க்க போகின்றோம். Define FII, Foreign Institutional Investment. Foreign institutional investment in hedge funds, insurance companies, pension funds and mutual funds. These are all includes foreign institutional investment. அயல்நாட்டு நிதி முதலீடு. This foreign institutional investment is a common term in the financial sector of India. இது இங்கு இந்தியாவை பொறுத்த மட்டிலே நிதித்துறை ஆகப்பட்டது இந்த பணியினை மேற்கொள்ளப்படுகிறது. செகண்ட், ரைட் 3 advantages of foreign direct investment. அயல்நாட்டு நேரடி முதலீட்டினுடைய 3 நன்மைகள். Foreign direct investment may help to increase the investment level and thereby the income and employment in the host country. அயல்நாட்டு நேரடி முதலீட்டின் மூலமாக இந்த நாடுகளிலே முதலீட்டினுடைய அளவாகப்பட்டது அதிகரிப்பதற்கு உதவி புரிகிறது. அதே நேரத்திலே எந்த நாட்டிலே முதலீடு செய்யப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பினை பெருக்குவதற்கு பயன்படுகிறது. FDI may also bring revenue to the government of host country. அந்த நாட்டினுடைய வருவாயினை பெருக்கப்படுகிறது. When taxes profit of foreign firms or gets royalties from concessions agreements. அயல்நாட்டு நிறுவனங்களாகப்பட்டது லாபத்திற்காக வரியாகப்பட்டது விதிக்கப்படுகிறது. ராயல்டி அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்களிடையே நாம் சலுகைகளை வழங்கக்கூடிய ஒரு இன்றியமையாத ஒரு பயன்பாடாக நன்மையாக கருதப்படுகிறது. 3. What are the major sectors benefited from foreign direct investment in India? இந்தியாவிலே அயல்நாட்டு நேரடி முதலீட்டின் மூலமாக முக்கியமாக எந்தெந்த துறைகள் நன்மை அடைந்தன? ஃபினான்ஷியல் செக்டார், இந்த நிதித்துறை பார்க்கப்படுகின்ற பொழுது போத் பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் செக்டார். பேங்கிங் செக்டார் அப்படின்னா வங்கி துறை, வங்கியியல். நான் பேங்கிங் செக்டார், நான் பேங்க் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ், தீஸ் ஆர் ஆல் த இன்க்ளூட்ஸ் ஹியர். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், காப்பீட்டு நிறுவனங்கள். டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். pharmaceuticals companies, software and information technology. So these are all the sectors highly benefited, especially that is from foreign direct investment in India. இந்தியாவிலே அயல்நாட்டு நேரடி முதலீட்டிலே பங்கு பெறுவதன் வாயிலாக நாம் இந்தியாவிலே அயல்நாட்டு நேரடி முதலீட்டின் மூலமாக நாம் இந்த மேற்கூறிய பயன்களை நாம் அடைகின்றோம். 4. What are the factors determining of exchange rates? அதாவது மாற்று விகிதத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். டிஃபரன்ஷியல் இன் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்திலே பல்வேறுபட்ட பணவீக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸ், நடப்பு கணக்கிலே ஏற்படக்கூடிய பற்றாக்குறை. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், வாணிப வீதம். ரெசிஷன், பின்னிறக்கம். டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதமாகப்பட்டது ஒரே நிலையாக காணப்படாது, மாறி மாறி காணப்படும். எனவே பல்வேறுபட்ட வட்டி விகிதங்களும் மாற்று விகிதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத ஒரு காரணி. பப்ளிக் டெப்ட், பொதுக்கடன். பொதுக்கடன் என்பது அரசினுடைய கடன். Political and economic stability, it is also very main important that is factor determining, so that is the exchange rate of an economy. அரசியல் மற்றும் பொருளாதார நிலைப்பாடு மிகவும் அவசியம். ஸ்பெகுலேஷன், இந்த ஊக நோக்கமாகப்பட்டது அதுவும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத காரணியாக கருதப்படுகிறது. ரைட் தட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், எத்தனை வகையான மாற்று விகிதங்கள் காணப்படுகின்றன? நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது சாதாரண மாற்று விகிதம். ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், உண்மையான மாற்று விகிதம். நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், சாதாரண விலையுடைய மாற்று விகிதம், NEFR. அதே நேரத்தில் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், உண்மை விளைவினை ஏற்படுத்தக்கூடிய மாற்று விகிதம். எனவே இந்த 4 வகையான மாற்று விகிதங்களாகப்பட்டது இங்கே உள்ளன. தட் இஸ் ஒன் இஸ் நாமினல், சாதாரண மாற்று விகிதம். உண்மை மாற்று விகிதம், சாதாரண விலையுடைய மாற்று விகிதம், உண்மை விலையுடைய மாற்று விகிதம். Define forex, foreign exchange rate. The term
that is mentioning here forex, F-O-R-E-X. is the system or the process of converting one national currency into another. Foreign exchange என்னவே என்ன? Transferring money from one country to another. One country's currency to another country's currency. ஒரு நாட்டினுடைய செலாவணியை கொண்டு மற்றொரு நாட்டினுடைய செலாவணியை பெறுதல், அதுதான் forex, foreign exchange. What are the correction of balance of payment? Disequilibrium. செலுத்து நிலை சமநிலை அற்ற நிலையினை சரி செய்வது. எந்தெந்த முறைகளிலே செலுத்து நிலையில் சமநிலையற்ற நிலையினை நாம் சரி செய்ய முடியும் என்று பார்த்தால், ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன், தனக்குத்தானாகவே சரி செய்தல், டெலிபரேட் கரெக்ஷன்ஸ் அண்ட் தேர்ட் மெஷர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வணிக அளவீடுகள். இந்த வணிக அளவீடுகள் செலுத்து நிலை சமனற்ற நிலையை சீர் செய்வதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு பணியினை மேற்கொள்ளப்படுகிறது. 8th, ரைட் த டைப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்விலிபிரியம். வகைகள். செலுத்து நிலை சமநிலையாகப்பட்டது சமனற்ற நிலை எந்தெந்த வகைகளில் ஏற்படுகின்றது? சைக்ளிக்கல் டிஸ்ஈக்விலிபிரியம், சூழல் சமனற்ற நிலை, செக்குலார் நீள் சமனற்ற நிலை, ஸ்ட்ரக்சரல் அமைப்பு ரீதியான சமனற்ற நிலை. இந்த 3 வகைகளிலே செலுத்து நிலை சமநிலை அற்ற நிலையாகப்பட்டது ஏற்படக்கூடிய வகைகளாக கருதப்படுகிறது. 9th, right, that is the correction of balance of payment disequilibrium. மானிட்டரி மெஷர்ஸ், அதாவது சமநிலை செலுத்து நிலையிலே சமநலன் அற்ற நிலையாக காணப்படுகிறது. அந்த சமனற்ற நிலையினை சரி செய்வதற்கான பல்வேறு அளவீடுகள் உள்ளன. அதிலே இன்றியமையாத அளவீடாக கருதப்படுவது மானிட்டரி மெஷர்ஸ், பணவியல் அளவீடுகள். மானிட்டரி கான்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பேன்ஷன். அந்த பொசிஷனை பொறுத்து ஃபேவரபிளாக இருக்கா அன்ஃபேவரபிளாக இருக்காங்கிறத பொறுத்து தான் மானிட்டரி மெஷர்ஸை வந்து கான்ட்ராக்ஷனாக சுருக்கிறது, எக்ஸ்பேன்ஷனாக விரிவுபடுத்துறது, அது செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய செலாவணி நாணயத்தை டிவேல்யூவேஷன் பண்ணுறதா அல்லது ரீவேல்யூவேஷன். டிவேல்யூவேஷனாக பணமதிப்பு குறைத்தல், ரீவேல்யூவேஷனாக மறுமதிப்பீடுதல், அதை மேற்கொள்ளப்படும். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், மாற்று விகிதத்தை கட்டுப்படுத்துவது மிக இன்றியமையாத ஒரு பணி. அப்போ these are all 3 important monetary measures: monetary contraction or expansion, devaluation or revaluation, exchange control, மாற்று விகித கட்டுப்பாடு. 10th, what are the components of balance of payments? சமநிலை செலுத்து நிலையினுடைய கூறுகள் என்ன? the current account, நடப்பு கணக்கு, the capital account, மூலதன கணக்கு, the official settlements, அலுவலக சரி செய்யக்கூடிய கணக்கு அல்லது அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட் என்று கூறலாம். 11, ரைட் த டைப்ஸ் ஆஃப் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். நெட் பார்ட்டர் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், நிகர பண்ட வாணிப வீதம். நெட் பார்ட்டர் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், நிகர பண்ட வாணிப வீதம். கிராஸ் பார்ட்டர் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், மொத்த பண்ட அல்லது ஒட்டுமொத்த பண்ட வாணிப வீதம். இன்கம் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், வருவாய் வாணிப வீதம். இந்த 3 வகையான வாணிப வீதங்கள் நிலவுகின்றன. வாட் இஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்? இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்னா என்ன? முதல்ல, இஸ் தட் பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் which is concerned with the exchange of goods and services between 2 or more countries. பன்னாட்டு பொருளாதாரம் என்பது பொருளினுடைய ஒரு பிரிவு, பொருளாதாரத்தினுடைய ஒரு பிரிவு. அங்கே என்ன மேற்கொள்ளப்படுகிறது? 2 நாடுகள் தங்களுக்குள் பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்து கொள்ளுமேயானால் அது பன்னாட்டு பொருளாதாரம். அப்போ 2 நாடுகளோடு மட்டும்தான் ஒரு நாடு வணிகம் அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்யப்பட வேண்டுமா? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகளுடன் கூட. அதனால்தான் இங்கே குளோபலைசேஷன், உலகமயமாக்கலாகப்பட்டது கொண்டு வரப்பட்டது. எனவே 2 அல்லது 2ற்கு மேல் ஒரு நாடாகப்பட்டது பண்டங்கள் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்யப்படுமே ஆனால் அது தான் அயல் நாட்டு பன்னாட்டு பொருளாதாரம். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பல்வேறு பொருளாதார பாடப்பிரிவுகள் காணப்பட்டாலும் அதிலே மிகவும் இன்றியமையாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளாதார பாடப்பிரிவாக காணப்படுவது பன்னாட்டு பொருளாதாரம், which deals with the economic interdependence among countries. That is very important concept, that economic interdependence among the countries.
நாடுகளுக்கிடையே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய நிலையாக காணப்படுகிறது. அப்ப உள்ளிட்ட அளவிலே ஒன்றுக்கொன்று பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திலே சேர்ந்து ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே அப்பொழுதுதான் இப்ப நாட்டினுடைய 2 நாடுகளும் ஆதாயமாகப்பட்டது அயல்நாட்டு வாணிபத்திலே ஈடுபட்டதனாலே பெறப்படும். இதன் மூலமே பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றமாகப்பட்டது ஏற்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. 13 டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்னா என்ன? இன்டர்நேஷனல் ட்ரேட், தட் இஸ் சினானிமஸ் கொஸ்டின். இன்டர்நேஷனல் ட்ரேட் or exchange of goods and services between 2 or more countries. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகளுடன் பண்டங்கள் மற்றும் பணிகளை பரிவர்த்தனை செய்யப்படுவது. சரிங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட் இஸ் among different countries, is not for a single country. பல்வேறுபட்ட நாடுகளுடன் அயல்நாட்டு வாணிபத்தை மேற்கொள்ளலாம். இன்டர்நேஷனல் ட்ரேட் அக்ராஸ் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ். அந்தந்த நாடுகளினுடைய அரசியலினுடைய எல்லைக்குட்பட்டே இந்த அயல்நாட்டு வாணிபமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்டர்நேஷனல் ட்ரேட் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் ட்ரேட். அதாவது அப்ப வெளிநாட்டு வாணிபம். இது உள்ளுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே செஞ்சா டொமஸ்டிக் ட்ரேட் இஸ் ஆல்சோ known as the internal trade. ஃபாரின் ட்ரேட் அயல்நாட்டு வாணிபம்னு சொல்லலாம். இது இன்டர் ரீஜனல் ட்ரேட். இங்க ரீஜனல், தட் இஸ் த மீனிங், இஸ் ஒன் கண்ட்ரி டு another country. It is not a state within the country, or it is not within the state. So that is the foreign trade, or the international, that is inter-regional trade. It's synonymous meaning. There's foreign trade or inter-regional trade. But in that state, any 2 merits of trade. இந்த அயல்நாட்டு வாணிபத்திலே நாடுகளாகப்பட்டது ஈடுபடுவதனால என்ன நன்மை? Trade is one of the powerful forces of economic integration. பொருளாதார ஒருங்கிணைப்புக்கு ஒரு இன்றியமையாத ஒரு சக்தி. உலக பொருளாதாரமாகப்பட்டது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைத்தால் தான் நம்மளுடைய அனைத்து உலக நாடுகளும் நல்ல பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பெற்று காணப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் அறிய வேண்டுமேயானால், so trade is one of the powerful forces of economic integration. The term trade means exchange of goods, wares or merchandise among the people. 2 நாடு மக்கள் இடையே அல்லது 2 நாடுகளிடையே நிறுவனங்களாக இருக்கட்டாலும் சரி, தனிமர்களாக இருக்கப்பட்டாலும் சரி, பண்டங்களை மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்து கொள்வது. மெயினாக இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பண்டங்கள். த டேர்ம் ட்ரேட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், வேர்ஸ் ஆர் த மெர்ச்சன்டைஸ் அமாங் பீப்புள். இங்கே வணிகம் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது பண்டங்கள் தான் இடம்பெறும் என்பது இன்றியமையாத கருத்து, மிக முக்கியமான கருத்தாக நாம் கருதப்பட வேண்டும். 15. What are the main difference between Adam Smith and Ricardo with regard to the emergence of foreign trade? Adam Smith யாரு? தொன்மை பொருளாதார நிபுணர், பொருளாதாரத்தினுடைய தந்தை. Ricardo, the follower of Adam Smith, is also one of the that is classical economist, David Ricardo. Adam Smith-னுடைய கோட்பாடு absolute cost advantage. Ricardian theory comparative cost advantage. Absolute cost advantage முழு செலவு வேறுபாடு. ரிகார்டோ ஒப்பீட்டு செலவு வேறுபாடு. 2 கோட்பாடுகள். தொன்மை பொருளாதார கோட்பாட்டை பொறுத்த மட்டிலே, அயல்நாட்டு வாணிபத்திற்கான தொன்மை பொருளாதார கோட்பாட்டை பொறுத்த மட்டிலே 2 கோட்பாடுகள். ஆடம் ஸ்மித்தினுடைய கோட்பாட்டிற்கும் பேராசிரியர் ரிகார்டோவினுடைய கோட்பாட்டிற்கும் என்ன வேறுபாடுகள்? ஆடம் ஸ்மித் argued that all nations can be benefited when there is free trade and specialization in terms of the absolute cost advantage. அயல்நாட்டு வாணிபத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் ஃப்ரீ ட்ரேடு, அந்த இடத்துல மிக இன்றியமையாத கருத்து, ஃப்ரீ ட்ரேடு, தடையில்லாத வாணிபம். அந்த தடையில்லாத வாணிபம் தான் ஸ்பெஷலைசேஷன். அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ், முழு செலவு நன்மையின் மூலமாகத்தான் அந்த தடையில்லா வாணிபத்தின் மூலமாக அயல்நாட்டு வாணிபமாகப்பட்டது இது செயல்படக்கூடிய நாடுகள் பயனை அடைகிறது என்று பேராசிரியர் ஆடம் ஸ்மித் கூறுகின்றார். ரிகார்டோ demonstrates that the basis of trade is the comparative cost difference. அவர் என்ன சொல்றாரு? முழு செலவு நன்மைங்கிறார். ரிகார்டோ அவருடைய கருத்து ஒப்பீட்டு செலவு. இந்த முழு செலவுக்கும் ஒப்பீட்டு செலவுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணை தயார் பண்ணுறதுக்கு இந்தியாவில் 10 rupees ஆகுதுன்னா அதே முழு அளவு செலவு வேறுபாடு அங்கே எவ்வளோ காணப்படுகிறது? 15 ரூபாகா, 5 ரூபாகா, 8 ரூபாகா என்பது முழு செலவு. ஒப்பீட்டு செலவு மற்ற ஒரு நாடு மற்றொரு நாடு ஒப்பிடப்படுகின்ற பொழுது ஒரு நாட்டிலே மிக குறைந்த விலையில் அந்த பெண்ணையும் அதே பேனாவை மற்றொரு நாட்டிலே அதிகமான அளவிலே நாம் விலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறது.
என்று பேராசிரியர் ரிகார்டோ செலவினை ஒப்பீட்டு செலவு வேறுபாட்டால் நிகழ்வது என்று கூறுகின்றார். பேராசிரியர் ஆடம் ஸ்மித் அவர்கள் முழு செலவு நன்மையினாலே வேறுபடுகிறது என்று கூறுகின்றார். According to Adam Smith, the basis of international trade was absolute cost advantage. Regarding theory, a country can gain from trade when it produces at a relatively lower cost. And absolute cost தான். But in the Ricardian theory, lower cost. எந்த பண்டத்தை எந்த நாட்டிலே மிக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதை அந்த நாடு உற்பத்தி செய்வதன் வாயிலாக அயல்நாட்டு வாணிபத்திலே ஈடுபடுவதனாலே ஆதாயமாகப்பட்டது இரண்டு நாடுகளுக்கும் பெறப்படுகிறது. That trade between countries would be mutually benefited. அயல்நாட்டு வாணிபத்திலே ஈடுபடுவதனாலே ஒரு நாடு மற்றும் பயனடைந்தால் அது பொருளாதாரத்திலே சிறந்ததாக காணப்படாது, அது சிறந்த வாணிபமாக கருதப்படாது. பன்னாட்டு வாணிபத்திலே ஈடுபட்ட நாடுகளாகப்பட்டது இரண்டு நாடுகளுமே நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் மிக இன்றியமையாத கருத்து. The country would specialize in production. Specialize, எந்த பொருளை கம்மி விலையில அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும், அதுதான் that is the specialize the word mentioning here. The country would specialize in the production. Specialize, சிறப்பு என்பது குறைந்த விலையிலே பண்டத்தை உற்பத்தி செய்வது. அதை பேராசிரியர் ரிகார்டோ அவர்கள் கூறுகின்றார். 16 different terms of trade. வாணிப வீதம், terms of trade is the rate at which goods one country or exchanged for goods of another country. இந்த வாணிப வீதத்தை நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது பணிகளாகப்பட்டது இடம்பெறவில்லை. The rate at which the goods one country are exchanged for goods of another country. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பண்டங்களை பரிவர்த்தனை செய்வது. Terms of trade is expressed as the relation between the export prices and the import prices. ஏற்றுமதி செய்யக்கூடிய நாட்டிலே ஏற்றுமதியினுடைய விலையும் இறக்குமதி செய்யக்கூடிய நாட்டிலே இறக்குமதியினுடைய விலையும் அதை பார்த்து தான் வாணிப வீதத்தை தீர்மானிக்க இயலும். Terms of trade improves when average price of exports is higher than the average price of imports. ஏற்றுமதி பண்ணக்கூடிய சராசரி விலையாகப்பட்டது அதிகமாக காணப்பட வேண்டும் இறக்குமதி செய்யக்கூடிய பண்டத்தினுடைய விலையை விட. அப்பொழுதுதான் the terms of trade that is strengthen of that country. அப்போதான் அந்த நாட்டிற்கு அயல் நாட்டு அந்த வாணிப வீதத்தை நாம் நிர்ணயிப்பதன் மூலமாக வலுவுடைய பொருளாதாரத்தை அயல் நாட்டு வாணிபத்தினை மேற்கொள்ள முடியும். 17. What do you mean by balance of payments? செலுத்து நிலை சமநிலைன்னா என்ன? முதல்ல செலுத்து நிலை சமநிலை. Export, the value of exports that is equal to the value of imports. ஈக்குவலாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இப்போ எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தேன் இம்போர்ட்டாக இருக்கும், எக்ஸ்போர்ட் இஸ் லெஸ் தேன் இம்போர்ட்டாக இருக்கும். பட் ஜெனரலி த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பேலன்ஸ். எப்பொழுதும் செலுத்துநிலை சமநிலையாகப்பட்டது சமநிலையிலே காணப்படும். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் a systemic record of countries' economic and financial transactions the rest of the world over a period of time. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இதை காலத்துடன் தொடர்பு 1 year அல்லது ஒரு சடன் டியூரிங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு காலத்தை ஒப்பிட்டு தான் கூறப்பட வேண்டும். அவ்வாறு குணப்படுகின்ற பொழுது சிஸ்டமிக் ரெக்கார்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் நிதியியல் பரிவர்த்தனைகள் அங்கே இடம்பெற்று காணப்படும். அதுதான் அதனுடைய உள்ளடக்கமாகப்பட்டது காணப்படும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எ ஃபாரின் கண்ட்ரி. It is a credit transaction while a payment to a foreign country is a debit transaction. இரண்டுமே நாம் அவருக்கு வழங்க வேண்டுமேயானால் அவர் நமக்கு வழங்க வேண்டுமேயானால் இரண்டுமே credit and debit, both the transactions are included in the concept of balance of payments. 18. Now, what's mean by exchange rate? Exchange rate means forex, foreign exchange rate. Only for foreign currencies. அயல் நாட்டு செலாவணிகளுக்கு மட்டுமே இந்த பெயர் FOREX, forex என்ற பதத்தை பயன்படுத்த வேண்டும். The mechanism through which payments are effected between two countries having different currency system is called forex. That is very important. That is concept you note ahead. That is different currency. It is not the same currency. Different currency. வேறுபட்ட நாணயத்தை பரிமாற்றம் செய்வதற்காக அமைக்கப்படக்கூடிய அமைப்பு தான் forex, foreign exchange rate. It covers methods of payment. அதை செலுத்தக்கூடிய முறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதை வழங்குவதற்கான மற்ற விதிகள் மற்றும் ஒழுங்குபடுத்துதல்கள், அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபெசிலிட்டிங் சச் பேமெண்ட்ஸ். அந்த நிறுவனங்கள் இதை செயல்படுத்துவதற்கான பல்வேறு விதமான நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அந்த நிறுவனங்களினுடைய அறிவுரைகளின் பேரில், நிறுவனங்களுடைய கொள்கைகளின் பேரிலே இவைகளை செலுத்தப்பட வேண்டும். 19. ரைட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அயல் நாட்டு நேரடி முதலீட்டினுடைய நமக்கு தீமைகளும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜஸ்.
Private foreign capital tends to flow to the high profit areas rather than to the priority sectors. That's very important concept. You noted here. Private foreign capital, அதாவது அயல்நாட்டு தனியார் மூலதனமாகப்பட்டது டு ஃப்ளோ டு த ஹை ப்ராஃபிட், அதிக லாபத்தை ஈட்டுவதற்காக மட்டுமே அது ஃப்ளோ என்பது ஓட்டம் அயல் நாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கே முதலீடு செய்யப்படுகிறது. ஆனால் ரேத்தர் தேன் டு த ப்ரையாரிட்டி செக்டார், அது தட் இஸ் வெரி பிரைமரி செக்டாருக்காக போடப்படுகிறதா அல்லது செகண்டரி இண்டஸ்ட்ரியல் செக்டாரா டெரிட்டரி செக்டாருக்காக போடப்படுகிறதா என்று பார்த்தால் ப்ரையாரிட்டி செக்டார் இஸ் நாட் தட்ஸ் ஃபைண்டர் ரேத்தர் தேன், அதை தவிர மற்ற துறைகளுக்காக மட்டுமே போடப்படுவது என்பது ஒரு தீமையாக கருதப்படுகிறது. ஃபாரின் கேபிட்டல் சம்டைம்ஸ் இன்டர்ஃபேர்ஸ் இன் த நேஷனல் பாலிடிக்ஸ், தேசிய அரசியலிலும் கூட தலையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அயல்நாட்டு மூலதனமாகப்பட்டது சில தருணங்களில் காணப்படுகிறது சில நாடுகளிலே. Foreign investors sometimes engage unfair and unethical trade practices. அதாவது நியாயமற்ற unfair, நியாயமற்ற unethical, அதாவது that is நெறிக்கு மாறாக ட்ரேடு ப்ராக்டிசஸ், அதுதான் ஏற்கனவே ஆல்ரெடி டிஸ்கஸ், தட் இஸ் எம்ஆர்டிபி ஆக்ட், அதை தான் கொண்டுட்டு வந்தாங்க. எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 அதுதான் கொண்டுட்டு வந்தது. தட் இஸ் ரீநேம்டு அண்ட் ஆல்சோ தட் இஸ் க்ளோஸ்டு இன் 1991 ஆன்வர்ட்ஸ். அதை வந்து நம்ம 1991 இருந்து நாம் அதை அபாலிஷ் செய்யப்பட்டோம். அப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் சம்டைம் எங்கேஜ் அன்ஃபேர், தவறான வணிக நடவடிக்கைகள், ஒழுக்கமற்ற நடவடிக்கைகள், வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவது ஒரு இன்றியமையாத தீமையாக கருதப்படுவது ஒன்று. So to explain the real exchange rate formula, real exchange rate, that is E is equal to PF by phi. P price level in India, PF price levels in abroad, say US. E nominal exchange rate. If a pen cost rupees 50 in India and it cost 5 USD in US, அமெரிக்காவிலே 5 US டாலராக அது உள்ளது. அப்போ உண்மை மாற்று விகிதத்தை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்று பார்க்கப்படுமையானால், that is 75 multiplied by 5 by 50, that is 375 by 50, we will get 7.5. So that is the real exchange rate, உண்மை மாற்று விகிதம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. So that is right, the types of balance of payments. This equilibrium, சமநலற்ற நிலை காணப்படும் cyclical disequilibrium, secular disequilibrium and the structural disequilibrium. State the measures to correct BOP disequilibrium. செலுத்து நிலை சமநிலை அற்ற நிலை, செலுத்து நிலை சமநல அற்ற நிலையினை நாம் சரி செய்வதற்கு ஏற்கனவே நாம் பார்க்கப்பட்டது மானிட்டரி மெஷர்ஸ், டெப்ரிசியேஷன், தேய்மானத்தின் மூலம் கணக்கிடலாம். இம்போர்ட் கேபிட்டல், தட் இஸ் இம்போர்ட் கண்ட்ரோல், அதாவது இறக்குமதி கட்டுப்பாட்டின் மூலமாக இதை கணக்கிடலாம். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், மாற்று விகித கட்டுப்பாட்டின் மூலமாக, அதாவது பரிமாற்ற கட்டுப்பாட்டின் மூலமாக இதை கணக்கிடலாம். மானிட்டரி பாலிசி, தட் இஸ் பணவியல் கொள்கையின் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம், சரி செய்யலாம். டிவேலுவேஷன், நாணய பண மதிப்பு குறைப்பு, இதை அமுல்படுத்தியும் கூட நாம் இதை சரி செய்யலாம். எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், ஏற்றுமதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலமாகவும் நாம் பிஓபி டிஸ்ஈக்குலிபிரியத்தை ரிசால்வ் பண்ணி ஈக்குலிபிரியத்தை கொண்டுட்டு வரலாம். அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டியூட்டட், இறக்குமதியை நாம் செய்வதற்கு பதிலாக இறக்குமதியை உள்நாட்டிலேயே தயார் செய்வதற்கு அதற்கு பதிலியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டிடியூட்டர், இறக்குமதி பதிலீடு. எனவே உற்பத்தி, அதாவது இறக்குமதி பதிலீட்டினுடைய உற்பத்தியை மேம்படுத்துவதன் வாயிலாக சமனற்ற நிலையினை நாம் சரி செய்யலாம். கேபிட்டல் இம்போர்ட், மூலதன இறக்குமதியின் மூலமாகவும் நாம் இந்த சமனற்ற நிலையினை சரி செய்ய இயலும். What are the components of balance of payments? The current account, the capital account, and already discussed the official settlement account. Write the types of terms of trade, already discussed, but who is that is propounded by net border terms of trade? நிகர பண்டமாற்று வாணிப வீதம், that is டாசிங், பேராசிரியர் டாசிங் என்பவர் இதை அறிமுகப்படுத்தினார். Then gross barter terms of trade, அவரையத்தான் டாசிங். என்ன டிஃபரன்ஸ்? இயர் டிஃபரன்ஸ், தட்ஸ் ஆல். நெட் பார்டர் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடும் gross barter terms of trade-க்கும், that is introduced the same author, Professor Tassing, that is
in different years. And the income terms of trade, GS torrents, that is introduced the concept of income terms of trade. Write the general advantages of international trade. அயல் நாட்டு வாணிபத்தினிடையே பொதுவான நன்மைகள் என்ன? அவைலபிலிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். இன்னைக்கு நாம் ஒரு ஷாப்புக்கு போகிறோம்னா எடுத்த உடனே இம்போர்ட்டட் குட்டாக இருக்கான்னு கேட்குறோம். இது இந்தியன் ப்ராடக்டா இம்போர்ட்டட் ப்ராடக்டான்னு தான் நம்ம கேள்வியை கேட்குறோம். எடுத்த உடனே ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டை பார்த்தா இதில் வேறு என்ன தட் இஸ் பிராண்ட் இருக்குன்னு கேட்குறோம். அடுத்தது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்களா, இம்போர்ட்டட் பிராண்ட் இருக்குமா அப்படிங்கிறத நாம் கேட்குறோம். அதுக்கு என்ன சார் காரணம்னு கேட்டால், through the concept of LPG, liberalization, privatization and globalization. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கலின் மூலமாக ஒரு பண்டமாகப்பட்டது உலகம் அனைத்திலும் தட் இஸ் கிடைக்கப்பெறுகிறது, அனைத்து அங்காடிகளிலும் கிடைக்கப்பெறுகிறதுனாலே அவைலபிலிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ், பல்வேறு விதமான பண்டங்கள் கிடைக்கப்படுகின்றன நாம் நுகர்வதற்கு. ஜெனரேஷன் ஆஃப் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் மிக இன்றியமையாத ஒன்று. பொருளாதாரமாகப்பட்டது வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டுமேயானால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வசதிகளை, வேலை வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதார முன்னேற்றமாக ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி பாதையாகப்பட்டது செவ்வனே செல்ல வேண்டுமேயானால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பினை அதிகரிக்கப்பட வேண்டும். Industrialization of backward nations, that is very important concept. That is industrialization of backward nations. பின்தங்கிய நாடுகள். இந்த பின்தங்கிய நாடுகளில் ஏது மெயினாக பின்தங்கி இருக்குன்னு கேட்டீங்கடானா, தட் இஸ் த பிரைமரி செக்டார். எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் பிரைமரி செக்டாரால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்க சான்சஸ் ஆர் தேர். அந்த நாட்டினை என்ன செய்ய வேண்டும்? அயல்நாட்டு வாணிபத்திலே ஈடுபடுறதன் மூலமாக தொழில்மயமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாடுகளும், பின்தங்கிய நாடுகளும் தொழில்மயமாக்கப்பட்டால் கண்டிப்பாக பிரைமரி செக்டாரினுடைய பெர்சன்டேஜ் இன் ஜிடிபி குறையும். அதே நேரத்தில் தொழில்மய இண்டஸ்ட்ரி ப்ராசஸ், தட் இஸ் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இட் இஸ் பாசிபிள் டு ரீச் த பேத் ஆஃப் எக்கனாமிக் growth and development of the nation. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியாகப்பட்டது, பாதையாகப்பட்டது ஒரே சீராக செல்வதற்கான வாய்ப்பு. இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் among countries, சிறந்த ஒரு நட்பு, சிறந்த ஒரு தொடர்பு, உறவு காணப்படும். எப்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக நாடுகளுக்கிடையே, உலக நாடுகளுக்கிடையே உறவு மிக இன்றியமையாத ஒரு இந்த உறவாகப்பட்டது திறம்பட காணப்பட வேண்டும். What are the gains from international trade? Efficient production, அயல்நாட்டு வாணிபத்தினாலே சிறந்த உற்பத்தி அடையப்படுகின்றோம். ஈகுவலைசேஷன் ஆஃப் தட் இஸ் பிரைசஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ், நாடுகளுக்கிடையே விலையாகப்பட்டது சமன்படுத்தப்படுகிறது. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கார்ஸ் மெட்டீரியல்ஸ், பற்றாக்குறையான மூலப்பொருட்களாகப்பட்டது இரண்டு நாடுகளுக்கு இடையே சம பகிர்வின் மூலமாக மேம்படுத்தப்படுகிறது. ஜெனரல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், அது தவிர பொதுவான அயல்நாட்டு வணிப நன்மைகளாகப்பட்டது பெறப்படுகிறது. The subject matter of international trade, that is includes pure theory of trade, அயல்நாட்டு வாணிபத்தினுடைய தூய்மையான கோட்பாடு, பாலிசி இஷ்யூஸ், கொள்கை சம்பந்தப்பட்டவை, இன்டர்நேஷனல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக், அதாவது பன்னாட்டு அளவிலே வாணிபத்தினுடைய பல்வேறு விதமான தடைகள் மற்றும் முற்றுரிமைகள், அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அயல்நாட்டு வாணிபத்தை மேம்படுத்துவதற்காக நிதி மற்றும் வணிப ஒழுங்குபடுத்தல் நிறுவனங்களாகப்பட்டது உள்ளன. இவைகள் அனைத்தையும் படிப்பது தான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரையில் நாம் 12ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்திலே பார்ட் பி 2 மதிப்பெண் வினா விடைகளை விரிவாக பன்னாட்டு பொருளாதாரம் என்றால் என்ன, அவையினுடைய எவ்வாறுகள் மேம்படுத்தப்படுகிறது, பொருளாதார வளர்ச்சிக்கு அதனுடைய பயன் என்ன என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். பகுதி சி, அதாவது பார்ட் சி 3 மதிப்பெண் வினா விடைகளை அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.